Hi friends, இன்னைக்கு நம்ம 26th day of data analytics courseல இருக்கோம். SQL series போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் SQL series ஓட last class. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டோ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டோ இல்லைனா ஐடி ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சீரீஸ் என்ன அப்படின்னா வித்தின் 80 டேஸ்ல எப்படி ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஸ்கியூஎல் இருக்கும். இன்னைக்கு எஸ்கியூஎலோட லாஸ்ட் கிளாஸ். ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் we are going to start Power BI. So without delay we will get started. So டோட்டலா நம்ம எஸ்கியூஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 3 கேட்டகரியா வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். 4 கேட்டகரியா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிடிஎல் கமெண்ட். தட் இஸ் அந்த டிடிஎல்க்கு கீழே என்ன வருது அப்படின்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரன்கேட். டிடிஎல் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேபிளில் என்னென்ன ஆல்டர் பண்ணுறது, டேபிளை டெலீட் பண்ணணும், என்டையர் டேபிளையுமே டெலீட் பண்ணுறதுனா என்ன கமெண்ட், ட்ராப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, ட்ரன்கேட்க்கும் ட்ராப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது எல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிஎம்எல் கமெண்ட்ஸ். தட் இஸ் டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ். ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள ஒரு டப்பிள்ஸையோ ரெக்கார்ட்ஸையோ இன்சர்ட் பண்ணுறோம், இல்லைனா அப்டேட் பண்ணணும், இல்லைனா டெலீட் பண்ணுறோம். இதெல்லாம் டேட்டால ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது. தட்ஸ் வை இட் கம்ஸ் அண்டர் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து டிக்யூஎல் கமெண்ட்ஸ். தட் இஸ் டேட்டா query லாங்குவேஜ். ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா நம்மளோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா டேட்டாவை எல்லாத்தையுமே ரிட்ரீவ் பண்ணி அனாலிசிஸ் பண்றதுதான். ஸோ அந்த ரிட்ரீவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் செலக்ட் கமெண்ட். At last DCL, that stands for Data Control Language. So நமக்கு DCL க்கு கீழே என்னென்ன கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா grant and revoke. இந்த ரெண்டு கமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல DDL பார்த்துட்டோம், DML பார்த்துட்டோம், DQL பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா DCL கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதோட சேர்த்து நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டிசிஎல் கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதோட சேர்த்து டிசிஎல் கமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். டிசிஎல் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அப்படின்னா என்னன்னு நம்மளோட கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த டிசிஎல்க்கு கீழே பிகின், ரோல் பேக், கமிட் அப்படின்னு சொல்லி 3 கமெண்ட்ஸ் நமக்கு வருது. சால்வ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட எஸ்கியூஎல் சீரீஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் கவர்ட் இட் இஸ் லைக் அ எண்ட் டு எண்ட் கிளாஸ். எல்லாமே ஃப்ரம் த பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 90% ஆஃப் த எஸ்கியூஎல் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. You will get all the videos which is related to data analytics course. So without delay we will get started. So as I told, we will start with DCL commands. DCL அப்படினா it is nothing but data control language. ஒரு டேட்டாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய commands will come under this. ஓகேங்களா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. ஒன்னு கிராண்ட், இன்னொன்னு ரிவோக். அந்த நேம்லயே இட் இஸ் தேர் கிராண்டிங். கிராண்டிங் பெர்மிஷன் அப்படின்னும் போது தான் நம்ம அந்த கிராண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? உங்க கையில ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ல ஒரு நியூ மெம்பர் வந்து ஜாயின் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸோட அசஸ் கொடுக்கணும். அவங்களும் அந்த டேட்டா பேஸை வந்து பார்த்து அவங்களுமே அதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அந்த அவங்களுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும். ஹவ் யூ வில் கிவ் தட் பெர்மிஷன் டு தெம்? எப்படி நம்ம அசஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள வந்து நம்மளோடதுல ஒரு யூசரை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் எத்தனை யூசர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரரில் வந்து லாகின், குரூப், ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அதை நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அட் ப்ரெசன்ட் இதில் போஸ்ட்கிரஸ் அப்படின்ற ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் இருக்காங்க. போஸ்ட்கிரஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் மீ. ஐ எம் ஒர்க்கிங். ஐ எம் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் மிஷின். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இன்னொரு பர்சன் இந்த என்னோட டேட்டா பேஸை கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் இந்த இதுல வந்து இந்த மெஷின்ல வந்து ஒரு யூசர் ஆகணும். ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு லாகின் கிரெடென்ஷியல் வேணும். ஓகேங்களா? அந்த டேட்டாவோட வித் லாகின் கிரெடென்ஷியல் இருந்தா மட்டும்தான் அவரால் ஒரு டேட்டா பேஸை அசஸ் பண்ண முடியும். எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம அவரை யூசரை ஆட் பண்றது? பிகாஸ் ஃபர்ஸ்ட் யூசரை ஆட் பண்ணாதான் நம்மளால பெர்மிஷன் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்டா நீங்க ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தாதான் படிக்க முடியும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களை யூசரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால வந்து பெர்மிஷன் கொடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களை எப்படி யூசரை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்துக்கோங்க லாகின் ஆர் குரூப் ரோல்ஸ் அப்படின்றது கீழே நமக்கு ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்காங்க தட் இஸ் கால்ட் அஸ் அ போஸ்ட்கிரஸ் அப்படின்றது லெட் மீ ஷோ யூ. இவங்க தான் வந்து சூப்பர் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்றத பாருங்க. எல்லா ப்ரிவிலேஜுமே இருக்குங்க சூப்பர் யூசருக்கு. லாகின் பண்ணலாம், அவங்க வந்து ரோல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இவங்க தான் வந்து இந்த டேட்டா பேஸோட மெயின் சூப்பர் யூசர் அப்படின்றது. ஹீ இஸ் அ மெயின் பர்சன், ஹி ஆர் ஷீ இஸ் அ மெயின் பர்சன். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, யாருக்கு என்ன பேரண்ட் ரோல் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணலாம், பேக்கப் எடுத்து வைக்கலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம் டேட்டா பேஸ். இது எல்லாமே ஒரு சூப்பர் யூசரால மட்டும்தான் பண்ண முடியும். வேற ஒரு யூசரால எல்லாமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ வேற ஒரு யூசரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது கூட இந்த சூப்பர் யூசர் தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சர்வரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏர்லியர் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எந்த சர்வர் எந்த யூசரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே மேலே பாருங்கள் ஒரு பாக்ஸில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, SQL ட்ரைனிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த SQL ட்ரைனிங் அப்படின்றது நீங்கள் எந்த டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் தான், பட் அதோட நேம் SQL ட்ரைனிங். எதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ டேட்டா பேஸ். ஓகேங்களா, செகண்ட் ஒன் இஸ் அ போஸ்ட்கிரஸ் அப்படின்றாங்க. இந்த போஸ்ட்கிரஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் அ யூசர். இந்த இடத்துல போஸ்ட்கிரஸ் அப்படின்றது சூப்பர் யூசர் பை டிஃபால்ட்டாகவே நமக்கு கிரியேட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேற ஒருத்தவங்களை வந்து ஆட் பண்ணுறேன், போஸ்ட்கிரஸ் 1, போஸ்ட்கிரஸ் 2. ஓகேங்களா, வி கேன் மேக் இட் அஸ் போஸ்ட்கிரஸ் PG1, PG2 அந்த மாதிரி நம்ம ஒரு பர்சன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட்கிரஸ் இந்த இடத்துல PG1, PG2னா PG2 அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். அட் லாஸ்ட் வந்து இது வந்து சர்வர், போஸ்ட்கிரஸ் SQL 16 அப்படின்றது சர்வர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா SQL ட்ரைனிங் அப்படின்ற டேட்டா பேஸில் போஸ்ட்கிரஸ்ன்ற யூசர் போஸ்ட்கிரஸ் SQL 16ன்ற சர்வரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு யூசருக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு நான் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கேன். I am going to add the second person. How we add this? So first நம்ம என்ன பண்ண போறோம்? We have to add them as a user. So எப்படி அவங்களை யூசரை ஆட் பண்ண முடியும்? First ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம். Use the command create user. எப்பயுமே நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணும் போது அது என்னன்றதை மென்ஷன் பண்ணணும் கிளியரா. இப்போ கிரியேட் டேபிள், கிரியேட் டேட்டா பேஸ், கிரியேட் வியூ அப்படின்னு ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல கிரியேட் யூசர், நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம், யூசர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் யூசர் எப்படி நான் உங்களுக்கு நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா போஸ்ட்கிரஸ் SQLன்னு இருக்கு இல்லையா, ஸோ PGS அப்படின்னு நான் ஜஸ்ட் as of now I am taking PGS1. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இவங்களுக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். எல்லாருமே அதை வந்து அசஸ் பண்ண முடியாது, ஒன்லி தட் பர்சன் நீட் தட் அசஸ். ஸோ அவங்களுக்கு நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு கிவ் அ பாஸ்வேர்ட் as. ஓகேங்களா, இப்போ நான் பாஸ்வேர்டு எப்படி கொடுத்துருக்கேன், PGS1. Password I have given as 1 2 3 4 5. Okay, so now I am going to run this command. Select run. The query returns successfully. இப்போ வந்து யூசர் கிரியேட் ஆயிட்டாங்க. யூசர் கிரியேட் ஆயிட்டாங்களா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணும், இந்த லாகின் குரூப் ரோல்ஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்களா போஸ்ட்கிரஸ் மட்டும்தான் ஏர்லியரா இருந்தது. இப்போ நமக்கு PGS1 அப்படின்னு புது யூசரும் ஆட் ஆயிடுச்சு. This is how we check how many users are there, whether the users are added or not. இப்போ இந்த இடத்துல நம்ம யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு யூசர் கிரியேட் பண்றதுனால மட்டும் அவங்களால அந்த டேட்டா பேஸை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்கள கனெக்ட் பண்ணணும் டேட்டா பேஸோட. அட்மிஷனை எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள எந்த கிளாஸ்லயும் போய் உட்காந்துட முடியாது. அவங்களுக்கு எந்த கிளாஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம அவங்க டீச்சர்ஸோட அவங்க தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதே போல இந்த இடத்துல PGS1 அப்படின்ற யூசர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு எந்த டேட்டா பேஸ்ல என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கனெக்ஷன் நம்ம தான் சூப்பர் யூசர் நம்ம டிசைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எப்படி இப்போ அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது SQL ட்ரைனிங் போஸ்ட்கிரஸ் அட் போஸ்ட்கிரஸ் SQL 16. ஸோ இது கீழே ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நியூ கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் தட்.
ஸோ இது வந்து என்ன கேட்குது, சர்வர் போஸ்ட்கிரே SQL 16. இதுவே நீங்க உங்க இதுல வேற 14 15லாம் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை இந்த டிராப் டவுன் மெனு வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் 16. டேட்டா பேஸ் எதுல, போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ்ல தான். ஓகேங்களா, யூசர் யாரு, ஸோ இந்த இடத்துல போஸ்ட்கிரஸ் அப்படின்றது சூப்பர் யூசர். நம்ம யாருக்கு பெர்மிஷன் கொடுக்க போறோம், PGS1. டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். போஸ்ட்கிரஸ் அப்படின்றது பை டிஃபால்ட்டா உள்ளது. நான் இப்போ வந்து SQL ட்ரைனிங்க்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா, ஸோ ரோல் என்ன அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் நாட் செலக்டிங் எனிதிங் பிகாஸ் நான் வந்து ஃபியூச்சர்ல பை queryல அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்க போறேன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு சேவ் இட். ஸோ பாஸ்வேர்டு இட் வில் ஆஸ்க். ஸோ பாஸ்வேர்டு கேட்குறாங்க. பாஸ்வேர்டு இஸ் 1 2 3 4 5. நம்ம என்ன இயர்லியாக கிரியேட் பண்ணமோ அந்த பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்துக்கணும். கிளிக் ஓகே. போஸ்ட்கிரே டேட்டாபேஸஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த PGS1 அப்படின்ற யூசர் வந்து டேட்டாபேஸ்க்கு அசஸ் கிடைச்சிரும். அவங்க வந்து அதில் என்ன பண்ணலாம் பாத்தீங்களா, இப்போ இந்த இடத்துல இந்த இது எப்படி இருந்தது, இயர்லியரா SQL ட்ரைனிங், இந்த இடத்துல போஸ்ட்கிரஸ் சூப்பர் யூசரோட நேம் இருந்தது. பட் இன்ஸ்டெட் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, PGS1 நம்ம யாருக்கு பெர்மிஷன் கொடுத்தோமோ அந்த யூசரோட நேம் as போஸ்ட்கிரே SQL 16 இருக்கு. தட் மீன்ஸ் that new user get connected with the database. ஸோ இப்போ இவங்களால டேட்டாபேஸ் செக் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஒரு query நம்ம எடுத்து பார்ப்போம். ஒரு டேட்டாவை ஒரு டேபிள் ரிட்ரீவ் பண்ணி பார்ப்போம் அவங்களால பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கூல் 2 அப்படின்ற டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதில் இருக்கோம், PGS1 அப்படின்றதுல இவங்களால இந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ செலக்ட். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ இந்த PGS1ஆல ரிட்ரீவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். Now I am going to select start from student. I am going to run it. The permission is denied for table student. எதனால அப்படின்னா நான் ரோல் செலக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு எந்த ஒரு ரோலுமே கொடுக்கலாம். அவங்க வந்து எந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ரோல் எதுவுமே கொடுக்கல. டேட்டா பேஸோட ஜஸ்ட் அவங்கள கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்ரீவ் பண்ண முடியுமா, இன்சர்ட் பண்ண முடியுமா, அப்டேட் பண்ண முடியுமா, டெலீட் பண்ண முடியுமா அப்படின்ற பெர்மிஷன் ஆஸ் அ சூப்பர் யூசர் நான் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் அ பெர்மிஷன். எப்படி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நான் என்னோட சூப்பர் யூசர் மேனுவலுக்குள்ள போயிடணும், டெர்மினலுக்குள்ள போகணும். நான் ஒரு சூப்பர் யூசராக இருந்தால் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஸோ ஐ எம் கோயிங் டு கோ டு மை சூப்பர் யூசர் போஸ்ட்கிரஸ். ஸோ நான் இப்போ என்னோட சூப்பர் யூசருக்கு போயிட்டேன். இப்போ நான் இவங்களுக்கு PGS1 அப்படின்றவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் கிராண்ட். ஓகேங்களா, இப்போ எதுக்கு கிராண்ட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பெர்மிஷன் கிராண்ட் பண்ண போகிறேன். எதுக்கு, செலக்ட் அப்படின்ற query அவங்க யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ கிராண்ட் செலக்ட் ஆன் எந்த டேபிளில், பர்டிகுலர் டேபிள் டேட்டா பேஸ் நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஃபுல் டேட்டா பேஸ்க்கு என்னால் கொடுக்க முடியாது பிகாஸ் ஐ ஹேவ் லாட் ஆஃப் டேபிள்ஸ். நான் ஒரு பர்டிகுலர் டேபிளுக்கு மட்டும் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளுக்கு. ஸோ ஐ ஹேவ் கிவன் கிராண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் யாருக்கு 2. நம்ம கிராண்ட் யூஸ் பண்ணும் போது எப்பயுமே 2 அப்படின்றது யூஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு, PGS1. ஓகேங்களா, ஸோ அந்த யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் நல்லா கிளியராக பாருங்க. ஐ ஹாவ் கிராண்டட் பெர்மிஷன். எதுக்காக, செலக்ட் அப்படின்ற query யூஸ் பண்ணுறதுக்கு. எதில், ஸ்டூடெண்ட் டேபிளில் யாருக்கு, PGS1 அப்படின்ற யூசர் நேம்க்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ the query is successful. இப்போ நம்ம போய் செலக்ட் பண்ணி PGS1 போய்க்கோங்க. 1 போயிட்டு இப்போ இந்த query கொடுத்து பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற query கொடுத்தா பாருங்க நமக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பட் இயர்லியரா நம்ம பார்க்கும் போது நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வரல. என்ன வந்துச்சு, த பெர்மிஷன் இஸ் டினைட்னு வந்தது. பட் இப்போ நமக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் they can able to retrieve the data from the table. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு PGS1 அப்படின்ற இந்த யூசரால இந்த டேபிளை அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போறோம். அவங்களால செலக்ட் அப்படின்ற கமாண்ட் query யூஸ் பண்ணலாம். இப்போ இவங்களால அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். என்ன பண்ணலாம், ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் த query ஃபார் தட். ஸோ நான் இந்த இடத்துல அப்டேட் query எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. அப்டேட் இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் செட் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இந்த காலமை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணணும். யாருக்கு, இதோட நான் ரன் பண்ணேன்னா எல்லாமே இங்கிலீஷாக சேஞ்ச் ஆகிடும். பட் எனக்கு அப்படி வேண்டாம். வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு
இந்த நேம் வந்து என்னது மோகன்ராம் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை வந்து ஃப்ரம் பயாலஜில இருந்து நான் இங்கிலீஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த query-யை நான் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். செலக்ட் ரன் த query. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்க. பெர்மிஷன் டினைட் ஃபார் த டேபிள் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல நமக்கு பெர்மிஷன் வந்து டினை பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா ஆஸ் அ சூப்பர் யூசரா அவங்களுக்கு நான் செலக்ட் அப்படின்ற query மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லிக்கேன். அப்டேட் அவங்களால பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், இந்த அப்டேட் யூஸ் பண்றதுக்குரிய பெர்மிஷன் கொடுக்க போறேன். எதுல இருந்து கொடுக்கணும், என்னோட சூப்பர் யூசர்ல இருந்து தான் கொடுக்க முடியும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் டு த சூப்பர் யூசர். ஸோ நான் இப்போ என்னோட சூப்பர் யூசருக்கு வந்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல பெர்மிஷன் கிராண்ட் பண்ண போறேன். எப்படி கிராண்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் நம்ம செலக்டுக்கு கிராண்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டுக்கு கிராண்ட் பண்ணுவோம். கிராண்ட் அப்டேட். நான் எப்படி பெர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. கிராண்ட் எதுக்கு, அப்டேட் யூஸ் பண்றதுக்கு. எதுல, ஸ்டூடெண்ட் டேபிள்ல. யாருக்கு, PGS1. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரன் த query. ஸோ த query is successful. இப்போ இந்த அப்டேட் நம்ம ரன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ கோ டு PGS1. ஓகே, ஸோ போயிட்டாங்க. இப்போ நான் இதில் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் டிபார்ட்மெண்ட் கொடுத்து இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். The query is successful. இப்போ நம்ம டேபிள் பார்ப்போம் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. பாருங்க, மோகன்ராம் அப்படின்றது இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் நம்ம எப்ப சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்ற இன்னைக்கு டேட் வந்து இட் இஸ் 18th of December. இப்போ என்னோட டைம் வந்து 3:57. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிகர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால லாஸ்ட் அப்டேட் அப்படின்றது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மோகன்ராம்ன்றது இங்கிலீஷ்க்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது எதனால நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா சூப்பர் யூசர் நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடியும். ஸோ இப்போ என்னால் டெலீட் பண்ண முடியுமா, ஆஸ் அ PGS1 எனக்கு இதுல இருந்து ஒரு டேபிளை வந்து டெலீட் பண்ணணும், என்னால பண்ண முடியுமா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு செக் ஃபார் தட். ஸோ நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. டெலீட் எதுல இருந்து, ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து. எதை டெலீட் பண்ணணும், வேர் டொனேஷன் எந்த இடத்துல ஈக்குவல் டு 18,000 இருக்கோ அதை எனக்கு டெலீட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். So now I am going to select it, run the query. Permission is denied because இதுக்கு நான் delete permission கொடுக்கல. So நான் என்ன பண்ணணும், இப்போ என்னோட சூப்பர் யூசர்ல இருந்து delete குரிய permission கொடுக்கணும். Okay, now I am going to switch to the super user. So நான் என்னோட சூப்பர் யூசருக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் பெர்மிஷன் கிராண்ட் பண்ண போறேன். எப்படி கிராண்ட் பண்றது, சேம் அதே தான், கிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் டெலிட்ன்ற பெர்மிஷன் கொடுங்க. எதுக்கு, ஸ்டூடெண்ட் டேபிள்ல. யாருக்கு, PGS1. ஸோ நான் இது எதுல இருந்து கொடுக்குறேன், போஸ்ட்கிரஸ் சூப்பர் யூசர்ல இருந்து கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரன் த query. Query is successful. இப்போ நான் இதுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு switch to PGS1. Now I am as a PGS1 user ஆயிருக்கேன். இப்போ நான் delete பண்றேன். ஓகேங்களா, delete from student where donation is equal to 18,000. செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. The query is successful. இப்போ நம்ம டேபிளை பார்க்கலாம். ஓகே, செலக்ட் த டேபிள், ரன். பாருங்க, இப்போ இதுல 18,000 அப்படின்ற ஒரு டேபிளே கிடையவே கிடையாது. ஓகே, தட் மீன்ஸ் அந்த ஒரு காலமே கிடையாது, ஒரு பர்டிகுலர் ரோவே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க இன்சர்ட்க்கும் பெர்மிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களோட ப்ராஜெக்ட் ஓவர் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வேற ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ண போறாங்க. அப்படி மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த டேட்டா பேஸோட அசஸ் தேவையா, தேவையே கிடையாது. கரெக்டுங்களா, அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்க இந்த டேட்டா பேஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவங்களோட அந்த லாகின் கிரெடென்ஷியலை எப்படி நம்ம பேக் எடுத்துக்கணும் அப்படின்னா, பை யூசிங் தி query called a revoke. ஓகேங்களா, TCL கமெண்ட்ல நமக்கு என்ன இருக்கு, begin இருக்கு, சாரி DCL கமெண்ட்ல நமக்கு என்னென்ன இருக்கு, கிராண்ட் இருக்கு, ரிவோக் இருக்கு. கிராண்ட் அப்படின்றது பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக, அந்த பெர்மிஷனை திருப்பி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவோக் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை எப்படி பண்றது, இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் PGS1 அப்படின்ற ஒரு யூசருக்கு எல்லா அவங்களோட பெர்மிஷன் எல்லாமே இந்த பர்டிகுலர் டேபிள்ல இருந்து எடுத்துடணும், அந்த டேட்டா பேஸ்ல இருந்து. எப்படி பண்றது, பை யூசிங் தி கமெண்ட் கால் ரிவோக். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், delete மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, then we can take it everything back. revoke, delete மட்டும் எனக்கு அவங்களுக்கு delete permission வேண்டாம். so I am going to take that delete permission back. so எதுல இருந்து பண்றோம், இப்போ நம்ம இதை PGS1ல இருந்து பண்றோம். அவங்களுக்கு பெர்மிஷனும் கொடுக்க முடியுமா, முடியாது. so I have to switch it. ஓகேங்களா, so let me write and switch.
ரிவோக் டெலீட். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கிராண்ட் யூஸ் பண்ணும் போது நம்ம டு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ரிவோக் யூஸ் பண்ணும் போது ஃப்ரம், பிகாஸ் யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறோம், பெர்மிஷன் அப்படின்றது யாருக்கு கொடுக்குறோம், வித்தியாசம் இருக்கு. ஸோ ரிவோக் யூஸ் பண்ணும்போது ஃப்ரம் யூஸ் பண்ணணும், கிராண்ட் யூஸ் பண்ணும்போது டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோட சூப்பர் யூசருக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னோட சூப்பர் யூசர்ல இருக்கேன். ஐ எம் கோயிங் டு take back that delete permission. So revoke delete on student from PGS1. The query is successful. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம PGS1 போயிட்டு அந்த இடத்துல ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணி பார்ப்போம், நம்மளால டெலீட் ஆக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எந்த டேட்டாவை டெலீட் பண்ணலாம்? ஸோ செலக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மோகன்ராம் அப்படின்றது பதில இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ வாண்ட் டு டெலீட் அஜய் குமார் நம்ம டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஐ வாண்ட் டு டெலீட் அஜய் குமார். ஸோ சாரி, திஸ் இஸ் அப்டேட்னு இருக்கா, சாரிங்க. ஸோ டெலீட் இந்த இருக்கு, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டொனேஷன் இஸ் ஈக்குவல் டு 18,000 நமக்கு கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 18,000 ஐ எம் கோயிங் டு கிவ் 17,000. ஓகே, ஸோ இங்கே 17,000 ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அந்த டொனேஷன் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரன் இட். பெர்மிஷன் இஸ் டினைட் பிகாஸ் நான் இந்த பர்சன் கிட்ட இருந்து டெலீட் அப்படின்ற பெர்மிஷனை திருப்பி எடுத்துட்டேன், அதனால தான் அவங்களால பண்ண முடியல. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு பர்சனுக்கு செலக்ட் அப்படின்றத திருப்பி எடுக்கலாம், அப்டேட் பண்ணுறத திருப்பி எடுக்கலாம், இன்சர்ட் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷன் எடுக்கலாம். ஸோ ஆஸ் அ சூப்பர் யூசராக நீங்கள் டிசைட் பண்ணணும், ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்கும்போது என்னென்ன பெர்மிஷன் கொடுக்கணும், எது கொடுக்க வேண்டான்றத நீங்கள் டிசைட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து பர்டிகுலராக இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து குவிட் பண்ணிட்டாரு, ஃபுல் பெர்மிஷனுமே நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபுல் பெர்மிஷனும் கொடுக்கணும்னு வைக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ இருக்கு ஒன்னொன்னா நான் எழுதணும் இல்லையா, செலக்ட் கொடுங்க, அப்டேட் கொடுங்க, டெலீட் கொடுங்க அப்படின்னு நான் ஒன்னொன்னா கொடுக்கறதுக்கு பதிலாக டோட்டலாக ஒன் சிங்கிள் கோலை நான் அவருக்கு வந்து ஃபுல் பெர்மிஷனுமே கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? ஸோ நம்ம பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு கிராண்ட் யூஸ் பண்ணுவோம். கிராண்ட் ஆல் அப்படின்னா எல்லா கமெண்ட்மே அதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நான் வந்து இந்த query-யை ரன் பண்ணணும், பட் ஐ ஹேவ் டு ரன் இட் ஃப்ரம் த சூப்பர் யூசர். ஸோ ஐ எம் கோயிங் டு சூப்பர் யூசர். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எல்லா பெர்மிஷனும் கொடுக்க போகிறேன். செலக்ட், the query is successful. ஸோ இப்போ நம்ம PGS1ல போயிட்டு நம்மளால எல்லாதும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செலக்ட் முடியுமான்னு பார்ப்போம். எஸ், ஐ கேன் டூ இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 17,000 நம்மளால டெலீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். செலக்ட் இட், ரன். The query is successful. இப்போ 17,000 அதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, பாருங்க 17,000 அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ரோவே நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த அஜய் குமார் அப்படின்றது தேவையில்லை, இதை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கிலீஷ், அதாவது அஜய் குமார் ஆல்ரெடி, just a minute, Ajay Kumar is deleted. Instead of Ajay Kumar, I am going to make it as Vishnu Kumar. Okay, so இந்த இடத்துல விஷ்ணு குமார் வந்து சயின்ஸ், அவரை வந்து நான் இங்கிலீஷ்க்கு அப்டேட் பண்ணணும். ஸோ என்னால் அப்டேட் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஐ எம் கோயிங் டு செலக்ட், ரன் த query. Query is successful. Select it. பாருங்க விஷ்ணு குமார், சாரி விஷ்ணு குமார், ரைட்? விஷ்ணு விஜய் இல்ல, விஷ்ணு குமார் வந்து இங்கிலீஷ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் அப்டேட்டும் நமக்கு கரெக்டான டைமும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால இதில் இன்சர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். செலக்ட் இட், ரன். ஸோ நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கான query எழுதியிருக்கேன். எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் என்னென்ன காலம், நேம், டிபார்ட்மெண்ட், டொனேஷன், லொகேஷன், ஸோ அதோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஐ எம் கோயிங் டு இன்சர்ட், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து PGS1 அட்மின்ல, ரன் த query. ஸோ the query is successful. ஸோ இப்போ PGS1 அட்மின்ல இருந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியுது, அப்டேட் பண்ண முடியுது, இன்சர்ட் பண்ண முடியுது, டெலீட் பண்ண முடியுது. பிகாஸ் நமக்கு எல்லா பெர்மிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா பெர்மிஷனும் அந்த பர்டிகுலர் யூசர் கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஒன் கோல ஜஸ்ட் ஐ கேன் கிவ் அ ரிவோக் ஆல். ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையும் ரிவோக் பண்ண போறேன், பட் இது நான் வந்து என்னோட சூப்பர் யூசர்ல இருந்து தான் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட சூப்பர் யூசருக்கு வந்துட்டேன். நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட், ரன் த query. த query is successful. இப்போ நான் ஒரு PGS1ல இருந்து நான் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்குறேன். இப்போ என்னோட செலக்ட் query ரன் பண்ணி பார்க்குறேன். ஐ எம் கோயிங் டு ரன் இட். த பெர்மிஷன் இஸ் டினைட் பிகாஸ் அவங்களுக்கு கொடுத்த எல்லா பெர்மிஷனையுமே நான் திருப்பி எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களால் query பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்டேட் பண்ணி பார்ப்போம். பெர்மிஷன் இஸ் டினைட். இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பெர்மிஷன் இஸ் டினைட். டெலீட் பண்ணி பார்க்கலாம். பெர்மிஷன் இஸ் டினைட். எல்லா இதுக்குமே பெர்மிஷன் இஸ் டினைட். ஸோ இப்போ வந்து அந்த யூசரே ஆர்கனைசேஷன் விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட எல்லா பெர்மிஷனுமே நம்ம திருப்பி எடுத்துட்டோம்.
அப்ப இந்த யூசர் நம்மளோட டேபிள்ல வேணுமா? வேண்டாம் இல்லையா? எதுக்கு தேவையில்லாம ஒரு யூசரை நம்ம வந்து இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கணும்? இந்த இடத்துல போஸ்ட்கிரஸ் மட்டும் நமக்கு போதும். PGS1 அப்படின்றதே எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் யூசரை நான் என்டையரா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் ட்ராப். என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்? ட்ராப் யூசர். எதை ட்ராப் பண்ண போறோம்? ஒரு டேபிள்னா டேபிள்னு மென்ஷன் பண்ண, இந்த இடத்துல நம்ம யூசரை ட்ராப் பண்ண போறோம். ஸோ ட்ராப் யூசர். அந்த யூசரோட நேம் என்ன? PGS1. So this I have to do from super user. ஓகேங்களா? So now I am going to select it, run the query. The query is successful. இப்போ இந்த லாகின் ஆர் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க PGS1 அப்படின்ற ஒரு யூசரே டெலீட் ஆயிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு நீங்க வந்து ஒரு யூசர் 1 or 2 எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வேணாலும் நீங்க உங்களோட டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணி அதுக்கு அசஸ் கொடுக்கலாம். அந்த அசஸ் கொடுக்கறதும் பர்டிகுலருக்கு மட்டும் கொடுக்கணுமா எல்லாமே கொடுக்கணுமா அப்படின்றத ஆஸ் அ சூப்பர் யூசரா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி DCL கமெண்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே 4 கேட்டகரிஸுமே பார்த்துட்டோம். DDL பார்த்தாச்சு, DML பார்த்தாச்சு, DQL பார்த்தாச்சு, DCL பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா மோஸ்ட் ப்ராபப்ளி வி வில் பி யூசிங். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா DQL கமெண்ட்ஸும் DML கமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு டேட்டா பேஸ் வந்து ஒரு டேபிளாக கொடுப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த DQL கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ இந்த DCL கமெண்ட்ஸ் இட் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு டேட்டா இன்ஜினியர் செக்ஷன். பட் ஆஸ் அ டேட்டா அனலிஸ்டா நீங்கள் அது அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் வை ஐ ஹவ் கவர்ட் திஸ் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது TCL கமெண்ட், நாட் TCL கமெண்ட். தட் இஸ் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு query எழுதி இதை ரன் பண்றேன். இந்த ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எப்படி பேங்க்ல நம்ம வந்து மணி டெபாசிட் பண்ணி பண்றோம் இல்லையா, அதை ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு query எழுதுறதையுமே நம்ம SQLல டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் query மேபி செலக்டா இருக்கலாம், இன்சர்ட்டா இருக்கலாம், அப்டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா டெலீட்டா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். Every query you write and run, it is called as a transaction. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட டேபிள் இருக்கு. we can use this same table. இந்த டேபிள் யூஸ் பண்ணி இதை என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம். what is TCL commands அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த டேட்டால இருந்து ஒரு டேபிளை டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஐ ஹாவ் ரிட்டன், இந்த இடத்துல விஷ்ணு குமார் அப்படின்னு இருக்கு. So now I want to delete for Vishnu Vijay. So இந்த ஒரு பர்டிகுலர் இது எனக்கு தேவையில்லை. சாரி. ஸோ எனக்கு இப்போ இந்த டேபிள்ல இருந்து ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து டெலீட் பண்ணணும். எந்த ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணணும்? ஸோ இந்த லாஸ்டா ஆட் பண்ண கீர்த்தி விஜய் அப்படின்ற இந்த ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டொனேஷன் இஸ் ஈக்குவல் டு 16,000 அப்படி கொடுத்தாலும் ஓகே. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு கீர்த்தி விஜய்னு கொடுப்போம். நேம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு இல்லைன்னா டப்பிள்ஸை வந்து நான் டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு டெலீட் இட். செலக்ட் அண்ட் ரன். ஸோ the query is successful. இப்போ நீங்க டேபிள் எடுத்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல கீர்த்தி விஜய் அப்படின்ற ஒரு காலமே கிடையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பட் நான் அதை பை மிஸ்டேக்காக தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டெலிட்டிங் பாரதி கண்ணன் ஐ ஹேவ் டெலிட்டட் கீர்த்தி விஜய். ஸோ அந்த கீர்த்தி விஜய் அப்படின்ற டேட்டாவை நான் திருப்பி கொண்டு வரணும். எப்படி என்னால் கொண்டு வர முடியும்? இஸ் இட் பாசிபிள்? நோ, தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நம்ம வந்து அன்டூ ஃபங்க்ஷன் பண்றது SQLல பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த அன்டூ பண்ற ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ரோல் பேக். ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா எஸ், வி கேன் டூ இட் பை யூசிங் தி கமெண்ட் கால்ட் ரோல் பேக். அந்த ரோல் பேக் அப்படின்ற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால திருப்பி அதை கொண்டு வர முடியும். பட் இந்த இடத்துல ரோல் பேக் யூஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எதனால அப்படின்னா SQL வந்து நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத ரெக்கார்ட்ஸ் எடுத்து வைக்கல. எடுத்து வை அப்படின்னு சொல்லி நான் SQLக்கு சொன்னா மட்டும்தான் அது என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேனோ அதை அதால திருப்பி கொண்டு வர முடியும். ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா கொண்டு வர முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து எந்த இடத்துலையுமே என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீ சேவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது SQLக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனுமே அந்த ரெக்கார்ட்ல சேவ் ஆகிக்கிட்டே வரும்.
அப்படியே சேவ் ஆகும் போது நீங்க எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ் எந்த ஒரு query வேணாலும் ரோல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன், எஸ்கியூஎலுக்கு என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி என்னோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும்னு சொல்லணும். என்ன பண்ணணும்? ஃபார் தட் ஐ ஹேட் டு யூஸ் த query called begin. ஸோ டிசிஎல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிகின் அப்படின்னா பிகின் டு ரெக்கார்ட் மை டிரான்சாக்ஷன். என்னோட நான் என்னென்ன பண்றேனோ அதெல்லாம் சேவ் பண்ணிக்கோ நான் வந்து எஸ்கியூஎலுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு யூஸ் பிகின். ஸோ நான் அந்த பிகின்னு கொடுத்து ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட் ரன். த query is successful அப்படின்னா இப்போ இனிமே நான் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒரு டிரான்சாக்ஷனும் எஸ்கியூஎல் சேவ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு ஒரு டேட்டாவை வந்து டெலீட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், ராஜ் விக்ரம் அப்படின்ற டேட்டாவை வந்து நான் டெலீட் பண்ண போறேன். So I am going to delete it, R-A-J, Raj. Okay. So now I am going to select it, run the query. So its query is successful. Now I am going to see the table, select. So இப்போ இந்த இடத்துல ராஜ் விக்ரம் அப்படின்ற டேட்டாவே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஆர் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டெலீட்டட் ராஜ் விக்ரம் நான் டெலீட் பண்ணிட்டேன். இன்னி நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஏன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா நேம்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன் கோல டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் எப்படி query எழுதுறேன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல கவனிங்க, டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து வேர் நேம் இந்த இடத்துல ஈக்குவல் டு ஒரே ஒரு நேம் நமக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா ஈக்குவல் டுன்னு கொடுத்து நான் அதை கொடுத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டா தெரியல, எனக்கு ஏன் இருக்க எல்லா நேமே டெலீட் பண்ணும். ஸோ ஐ எம் யூசிங் தி ஸ்டேட்மெண்ட், அதாவது கீவேர்ட் கால்ட் அஸ் லைக். இந்த லைக் அப்படின்றது வைல்ட் கார்டு மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேரக்டர் எல்லாம் மேட்ச் ஆகுற மாதிரி, லைக் என்ன கேரக்டர் மேட்ச் ஆகுற மாதிரி ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன் பிகாஸ் அந்த ஏக்கு அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனி நம்பர் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக தான் பர்சன்டேஜ். ஸோ லைக் ஏன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் வேணாலும் இருந்துட்டு போகுது. ஸோ எனி நம்பர் ஆஃப் கேரக்டர் இருந்தாலும் இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட் அண்ட் ரன் த query. ஸோ த query is successful. ஸோ இப்போ நான் வந்து டேபிள வந்து பார்க்கலாம். 3 டேட்டாஸ் நம்ம இப்போ வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். டேபிள்ல இருந்து பாருங்க என்னென்ன டெலீட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ராஜ் விக்ரம் டெலீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே டெலீட் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டலி 3 டேட்டாஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இந்த 3 டேட்டாவுமே எனக்கு திருப்பி கொண்டு வரணும். ஐ ஹேவ் டு ரோல் இட் பேக். How to do that? So by using the command called rollback. ஓகேங்களா? So roll. So இந்த command யூஸ் பண்ணி தான் இந்த query நான் ரன் பண்றேன். rollback, select, run. The query is successful. Now I am going to see the table, select, run. பாருங்க அனு கிருஷ்ணா வந்துருச்சு, அருண் விஜய் வந்துருச்சு, நெக்ஸ்ட் ராஜ்குமார் வந்துருச்சு, ராஜ் விக்ரம் ஆல்சோ கேம். ஓகேங்களா? ஸோ நான் 3 டேட்டாஸ் டெலீட் பண்ணேன். 1 2 3 3 டேட்டாஸ்மே வந்துருச்சு. பிகாஸ் எதனால அப்படின்னா இந்த இடத்துல நான் பிகின் கொடுத்து என்னோடதெல்லாம் சேவ் பண்ணேன். நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்றேனோ அதெல்லாம் சேவ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். இயர்லியரா நம்ம பண்ணும் போது அது வரல. இந்த இடத்துல நான் சொன்னதுனால அதோகிட்ட அதோட ரெக்கார்டு இருந்ததுனால திருப்பி அது வந்து அன்டூ பண்ணுச்சு. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து இயர்லியரா பண்ணது எதுவுமே நமக்கு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி விஷ்ணுகுமார் டெலீட் பண்ணோம், அந்த இதெல்லாம் வரல. ஓகே, ஸோ நாட் விஷ்ணுகுமார். இதுக்கு முன்னாடி நம்ம வேற என்ன டெலீட் பண்ணோம், ஃபார் டொனேஷன் இஸ் ஈக்குவல் டு 18,000லாம் டெலீட் பண்ணோம், அதெல்லாம் வரல. ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ, ஐ ஃபர்கெட் த நேம். பட் அந்த இயர்லியரா நம்ம பண்ணதெல்லாம் இதுல வரல. லெட் அஸ் see that once again. ஓகேங்களா? இதை இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எனக்கு என்னோட ரெக்கார்ட்ஸ் நீ சேவ் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோன்னு நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு நீ எதுவுமே என்னோட சேவ் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கோன்னு நான் சொல்றேன். எப்படி ஸ்டாப் பண்றது? by using the query called commit. ஓகேங்களா? இந்த commit அப்படின்றத கொடுத்து நான் ரன் பண்ணிட்டேன்னா it won't save any transaction. Select run. The query is successful. There is no transaction in progress. அதாவது இப்போ எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லை, எல்லாமே டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், I am going to delete one more record. Select star. ஸோ இந்த டைம் நான் வந்து பாரதி கண்ணன் அப்படின்றத நான் டெலீட் பண்றேன். ஓகேங்களா? நேம் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நான் இப்போ இதை டெலீட் பண்றேன். Select run the query. So once again see the table. இப்போ பாருங்க இதுல பாரதி கண்ணன் அப்படின்ற ஒரு ரோவே கிடையாது. தட் ரெக்கார்ட் ஹாஸ் பீன் டெலீட்டட். ஸோ நான் இப்போ ரோல் பேக் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு அந்த பாரதி கண்ணன் வருதான்னு பார்ப்போம். செலக்ட் ரன்.
there is no transaction in progress because எதனால இந்த இடத்துல ரோல் பேக் பண்ண முடியாது because நீ என்னோட ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாம் சேவ் பண்ண வேண்டாம் நான் அதுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் சேவ் ஆனா மட்டும்தான் இட் கேன் ரோல் பேக் சேவ் பண்ணலைன்னா ரோல் பேக் ஆகாது ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைம்ல நீங்க உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிகின் அப்படின்ற query யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் நீங்க மோஸ்ட் ப்ராபபிலி டெலீட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ரோல் பேக் வரும் கரெக்டுங்களா ஸோ அப்டேட் பண்றதும் பண்ணலாம் இன்சர்ட் பண்றதும் பண்ணலாம் பட் மோஸ்ட் ப்ராபபிலி இட் இஸ் ரிலேட்டட் டு டெலீட் ஸோ உங்களுக்கு எப்போ டெலீட் பண்றீங்களோ அப்போ ரோல் பேக் யூஸ் பண்ணி அதை நீங்க எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னும் போது கமிட் அப்படின்ற query யூஸ் பண்ணி நீங்க அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே பேர் தான் டிசிஎல் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன்டூயிங் த திங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது கண்ட்ரோல் இசட் கொடுத்து அன்டூ பண்ணுறீங்க சேம் லைக் தட் எஸ்கியூஎல்லையும் நம்ம இந்த டிசிஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்கார்ட்ஸை அன்டூ பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு டிசிஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன நம்ம ரோல் பேக் பண்ண முடியும் we have very different kinds of query இல்லையா DDL, DML, DQL, DCL இதுக்கு கீழே different categories இருக்கு ஸோ எந்த query-யை உங்களால் undo பண்ண முடியும் அப்படின்னா we can undo only DML commands அதாவது insert, update, delete மட்டும்தான் நம்மளால undo பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிரியேட் கொடுத்து undo பண்ண முடியும்னா it is not at all possible because that is changing the structure of table ஆல்டர் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது ட்ரன்கேட் பண்ணுறது select இது எதையுமே உங்களால undo பண்ண முடியாது only you can undo DML commands that is very very important so we have seen the TCL command begin rollback commit மூணுமே பார்த்துட்டோம் that's all for today's class so நம்மளோட SQL series we are at the end நம்ம வந்து இது from the starting ல இருந்து advanced level வரைக்கும் 90% of the portions நான் cover பண்ணிட்டேன் ஸோ இந்த இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் எஸ்கியூஎல்ல இந்த மாதிரி ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது இல்லைனா ஆல்டர் பண்ணுறது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் ரிட்ரீவிங் ஆல் த டேட்டா ஃபார் த அனாலிசிஸ் பர்பஸ் கரெக்டுங்களா அஸ் அ டேட்டா அனாலிஸ்டாக நீங்கள் இதை வந்து அனாலிசிஸ் பண்ணி இதிலிருந்து ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ஃபரன்ஸ் தட் இஸ் ஒரு சார்ட்டோ இல்லைனா ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஃப்ரம் திஸ் வி அஸ் இஃப் யூ ஆர் அ டேட்டா சயின்டிஸ்ட் யூ கேன் டிசைன் அ ப்ரெடிக்ஷன் மாடல் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது எல்லாமே பண்ணுறோம் பட் இந்த ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் எல்லாமே நம்மளால எஸ்கியூஎல்ல பண்ண முடியும்னா நோ தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஓகேங்களா we have some other tool for doing this further analysis என்ன tool யூஸ் பண்றோம் maybe it's a tableau இருக்கலாம் இல்லனா power bi இருக்கலாம் python இருக்கலாம் so இதுல நம்ம எல்லாமே clean பண்ண டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to transfer it to that tool அந்த டூல்ல transfer பண்ணி அதுல தான் analysis பண்ணி நம்மளால ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும் how to transfer the data from SQL to that tool அப்படின்றத நம்மளோட ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம் எதுக்காக அப்படின்னா நான் இன்னைக்கே உங்களுக்கு அது சிம்பிளா சொல்லி கொடுத்துடலாம் பட் உங்களுக்கு இன்னும் நான் பவர் பிஐனா என்னன்னு சொல்லல டேபிள்னா என்னன்னு சொல்லல பைத்தான்லாம் என்னன்னு சொல்லல ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் பவர் பிஐ ஸோ பவர் பிஐ டேபிள் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எஸ்கியூஎல் இருந்து எப்படி பவர் பிஐக்கு கனெக்ஷன் எடுக்கலாம் எஸ்கியூஎல் இருந்து எப்படி டேபிளுக்கு கனெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்டாவோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ ஆர் சேனல் ரெகுலர்லி ஏன்னா நம்ம அது ரிலேட்டடான சிலபஸ் நம்மளோட சேனலில் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டூ சப்போர்ட் அஸ் தேங்க்யூ